ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அலுவலக சூழ்நிலையை ஆன்மீகம் நிறைந்ததாக ஆக்குவதற்கு 5 வழிகள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். தினமும் ஞானத்தினுடைய நேர்மறையான ஆன்மீக எண்ணங்களை படிக்க வேண்டும், மேலும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய அலுவலகம் அல்லது வேலை செய்யும் இடத்திற்கான ஒரு அழகான பயிற்சி என்னவென்றால், ஆன்மீக ஞானத்தின் மூலம் ஒவ்வொருடைய சிந்தனையும் நேர்மறையாகவும் தூய்மையானதாகவும் ஆக்க வேண்டும். இந்த ஆன்மீக ஞானத்தை தினமும் ஒவ்வொருவருக்கும் இன்டர்நெட் மூலமாகவோ வேறு தொழில்நுட்ப சாதனங்கள் மூலமாகவோ பகிர்ந்து கொள்ள முடியும். அல்லது ஒவ்வொருவரும் படிக்கும் வண்ணம் அலுவலகத்தில் அறிவிப்பு பலகையிலும் போடலாம். தினமும் ஒரே மாதிரியான ஆன்மீக ஞானத்தை படிப்பதனால் உருவாகும் ஒரே மாதிரியான ஆன்மீக எண்ணங்கள் அலுவலகத்தில் ஆன்மீக ஒற்றுமையை உருவாக்கும். மேலும் அலுவலகத்தின் சூழ்நிலையை அழகானதாகவும் நன்மையின் அதிர்வலைகள் நிறைந்ததாகவும் ஆக்கிவிடும். ஆன்மீக ஆற்றலை நிறைத்துக் கொள்வதற்கு அலுவலகத்தில் ஒரு தியான அறையை நிர்மாணம் செய்யுங்கள். அலுவலகத்தில் ஆன்மீக வழிகாட்டுதலின்படி உருவாக்கப்பட்ட ஒரு சிறிய தனிப்பட்ட இடத்தை ஒதுக்க வேண்டும். அலுவலகத்தில் பணிபுரியும் யாராக இருந்தாலும் அங்கே சென்று ஒரு சில நிமிடங்கள் அமர்ந்து தியானத்தினுடைய ஆழ்ந்த அனுபவங்களை பெற்று ஆன்மீக ஆற்றலால் தம்மை நிறைத்து கொள்ள வேண்டும். அத்துடன் அலுவலகத்தில் இருப்பவர்கள் தமது இருக்கையில் இருக்கும்போது 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை 1 நிமிடம் மன எண்ணங்களுடைய போக்குவரத்து கட்டுப்பாட்டிற்கு பயிற்சி செய்ய வேண்டும். தூய்மையும் நேர்மறை ஆற்றலும் நிறைந்த நேர்மறையான உரையாடல்களை செய்ய வேண்டும். பிறரை பற்றி ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறார்கள், மேலும் என்ன பேசுகிறார்கள் என்பது வேலை செய்யும் இடத்தில் உள்ள அதிர்வலைகளை தீர்மானித்து தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு முக்கியமான படியாகும். ஏனென்றால் ஒரு அலுவலகமானது வேறுபட்ட ஆளும் தன்மைகள் மற்றும் பலவித வழிகளில் வேலை செய்யும் பல மனிதர்களை கொண்டிருப்பதாகும். மனிதர்கள் எதிர்மறைக்கு செவிசாய்த்து ஒருவரை பற்றி மற்றொருவர் ஒருவரிடமோ அல்லது பலரிடமோ அலுவலகத்தில் இருப்பவர்களிடம் தேவையற்ற உரையாடல்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். இவற்றை தவிர்ப்பதும் கிசு தலை செய்யாமல் இருப்பதும் அலுவலகத்திற்கான வெற்றிகரமான மந்திரமாகும். இது அலுவலகத்தை புறணமிக்கிறது, மேலும் ஆன்மீக ஆற்றல் நிறைந்ததாக ஆக்குகிறது. அலுவலகத்தில் அன்பு, பணிவு மற்றும் ஒத்துழைப்பின் ஆற்றல் இருக்கிறதா என்பதில் கவனம் வைக்க வேண்டும். அலுவலகத்தில் நேர்மறையான சூழ்நிலையை குறைத்து அதை அழுத்தம் நிறைந்ததாக ஆக்குகின்ற முக்கியமான காரணிகளில் ஒன்று என்னவென்றால், பொறாமை, வெறுப்பு, ஒப்பிடுதல், அதிகப்படியான போட்டி மனப்பான்மை போன்றவை ஆகும். பிறரை விட நான் முன்னால் செல்ல வேண்டும், மேலும் பிறரை விட சிறந்தவராக இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்யும் பொழுது ஒருவருக்கொருவர் உருவாக்குகின்ற நேர்மறை அதிர்வலைகளை நிறுத்தப்பட்டு விடுகிறது. நாம் ஒருவர் மீது ஒருவர் அன்பு வைக்கும்போது, மேலும் பணிவாக இருக்கும்போது இந்த இனிமையான உணர்வானது பிறரை முன்னால் வைக்கிறது. நாம் நேர்மறையான அதிர்வலைகளை பரப்பவும் முடிகிறது. அமைதி மற்றும் சுகத்தை உருவாக்கும் நேர்மறையான ஸ்தூலமான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அலுவலகத்தின் பின்னணியில் மென்மையான மற்றும் இனிமையான தியான இசையை ஒலிக்க விடுவதுதான் உலகம் முழுவதும் உள்ள பல அலுவலகங்களில் பின்பற்றப்படும் அழகான வழியாகும். அத்துடன் வேலை செய்யும் ஒவ்வொருவரும் அமைதியின் அனுபவம் ஏற்படும்படியாக அலுவலகத்தில் உள் அலங்காரங்கள் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். சுவர்களுக்கு இலகுவான ஆன்மீக நிறங்களும் வடிவமைப்புகளும் தேர்ந்தெடுக்க வேண்டும். சாதனங்களும் பகிர்வுகளும் தெய்வீகமான மற்றும் இலகுவான சூழ்நிலையை உருவாக்குவதாக இருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஸ்தூலமான படியாகும். ஓம் சாந்தி.